ஒரு பெரிய தப்பு பண்ணாருன்னே சொல்லுவேன். என்னன்னா, சிங்கத்தோட கூடாரத்தில் போய் கொஞ்சம் கர்ஜிக்க முடியுமான்னு ஒரு சிங்கத்திட்ட மைக்க நீட்டின மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல போய் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா, எல்லாருமே படைப்பாளிகள். ஒருத்தரெல்லாம் அரை மணி நேரம் சொன்னார், பெரிய குமுறல்கள்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய ஆதங்கங்கள் அதையெல்லாம் நாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் சங்கடமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம், அந்த கேள்விகள் வந்துச்சு இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். முதல்ல, சார் நான் ஜோம்பியோ அட்டாக் ஆன மாதிரி இருக்குது, நான் அடிக்ட் ஆகிட்டேன் சினிமாவில், என்னால் வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அதாவது இது ஒரு போதைக்கு அல்லது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயம். இதை நீங்கள் சினிமாவிற்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் வெளியே வரணும்? உங்களுடைய ரத்தத்தில், உங்களுடைய ஹெரிடிட்டியில், உங்களுடைய சிந்தனையில் சினிமா அல்லது ஒரு ஊடகத்தை நீங்கள் ஊடகத்தின் வழியாக இந்த மக்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஒரு கிரியேஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நல்ல பழக்கம். அது இன்னைக்கு நடக்கலாம் அல்லது நாளைக்கு நடக்கலாம், அடுத்த ஆண்டு நடக்கலாம், தாமதப்படலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னீங்க இல்லையா, அது பெரிய தப்பு, அப்படி சொல்லாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னொருத்தர் சொன்னார், சார் நான் 8,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் அடுத்த படம் நிச்சயமாக எடுப்பீங்க, எடுக்கும் போது ப்ரொடியூசர்கிட்ட இந்த பில்லை வாங்கிடுங்க. சார் நான் லொக்கேஷன் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பில்லை வாங்கிடுங்க, சரியா?